சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டாம். காற்றுக்கு எதிர்வரும் காற்றே இசையே வாழ்க என்ன எழுதி கொடுத்தார். அவருக்கு புரியல. அவர் என்னன்னு கேட்டார். காற்று இப்போ நார்மலாக இருக்குது, ஃப்ளூட்டு ஊதுறப்ப இந்த காற்றுக்கு எதிராக ஊதுனா தான் இந்த இசை வரும். அதனால் காற்றுக்கு எதிர்வரும் காற்றே இசையே வாழ்க அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. பாருங்க, வெறும் காற்று அடிக்குது, புல்லாங்குழல் இருக்கு, இசை வருமா? அது வழியாக உள்ளே காற்று போகுது, வருமா? வராது. அதில் மனம் ஒன்றி அந்த அந்த ஸ்வரங்களில், அந்த துவாரங்களில், புல்லாங்குழல் இருக்கின்ற அந்த துவாரங்களில் எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு காற்று போக வேண்டும் என்பதெல்லாம் சரியாக இருந்தால்தான் இசை என்ற ஒழுங்கு வெளிவரும். இசை என்பது ஒழுங்கு, ஒழுங்கு என்பது ஒழுக்கம், ஒழுக்கம் என்பது ஒழுகு 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 ஒழுகி வந்தது. நீர் ஒழுகுகிறது என்றால், நதி ஓடுகிறது என்றால் அது ஒழுகுகிறது. அந்த ஒழுக்கத்தை தவறாமல் தினமும் ஒழுகுவதால் அது ஒழுக்கம் ஒரு ஒழுக்கமாகி நீரோட்டமாகி அந்த ஆற்றின் பாதையை வரையறுக்கிறது. ஆற்றின் ஓட்டம் எதனால் நிகழ்கிறது? நிலம் தாழ்வாக இருப்பதனால் நீர் ஓடுகிறது. நிலம் தாழ்வாக இல்லையே நீர் ஓட்டம் நிகழப்போவதில்லை. அந்த நிகழ்வு ஆற்று ஒழுக்கை போல் இங்கே இசை ஒழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சேலம் மக்கள் அனைவரையும் சந்திப்பதில், மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.